ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவை நான் போடல, ஒரு மாதம் ஆகுது. கண் ஆப்ரேஷன் பண்ணி போனதுனால போட முடியல. ஆனால் கூட பின்னி வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் சென்று போட்டு காட்டுறேன். இந்த கூடை வந்து நான் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் இதை போட்டு காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அடி எப்படி பெருசாக போட்டு ஒரே மாதிரி வர்றதுக்கு இதேமாரி ஒரே அளவில் மூணு ஒரே மாதிரி நெல்லிக்காயில் வர்ற மாதிரி நான் இது போட்டிருக்கேன். அது எப்படி இந்த ஓரத்தில் ஜாயிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுவோன்னு நினச்சேன். ஆனால் யாரும் கமாண்டில் கேட்கல. இருந்தாலும் நம்ம வீடியோ போடாமல் இருக்கிறோமே, நம்ம இதை போட்டு காட்டுவோன்னு நான் போட்டு காட்டுறேன். உடம்பு ஒன்றும் சரியில்லை, கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததில். இது உள்ளேயும் ஒரு கூடை இருக்குது. இந்த கூடை தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூடை காதும் போட்டிருக்கேன். இது பின்னியும் காட்டி போட்டிருப்பேன். இந்த கூடை இது ரெண்டுமே இருக்குது. சேல்ஸுக்கு தான் இருக்குது, வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன். இந்த பாகம் நான் போடுற இந்த அடி ஒண்டியும் போட்டு இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத, ஜாயிண்ட் பண்ணி எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். இது முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. போட்டு காட்டுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது அது போடுறதுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். விவரம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னும் உடம்பு முடியாதனால நான் போடலை. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோலாம் நல்லா இன்னும் ஒரு கூட நான் போட்டு வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அடிப்பாகத்தை நான் போட்டு காட்டுறேன்.